எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஞானத்தை நாம் எப்படி வாஞ்சியோடு தேட வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தோம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு வெள்ளியை தேடுவது போல, புதையலை தேடுவது போல தேடுவோம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவையும் கண்டடைவோம். மேலும் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தொடர்ந்து சொல்கிறார். வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனம் வரை. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். கவனித்தீர்களா? ஞானம் நம் இருதயத்தில் பிரவேசிக்கும் பொழுது நாம் எளிதாக ஏமாற்றப்பட முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக நெருக்கமாக நீங்கள் வாழும் பொழுது மிக எளிதில் தீமை உங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே நான் செய்த மிக முக்கியமான ஜெபம், ஆண்டவரே, தீமையான மனிதர்கள் என்னை எடுத்துக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட பலர் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நீதிமொழியின் புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு முக்கியமான சத்தியம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 எதிரிகள் உண்டு. ஒன்று மாறுபாடு பேசுகிற மனிதன் அல்லது தீமை செய்ய மகிழுகிற ஒரு கூட்டம். அடுத்ததாக இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண். இளைஞன் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே ஓடத் துவங்கும் பொழுது தீமையான மனிதர்களுக்கு எதிராக எச்சரிக்கப்படுகிறான். அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியமாயிருப்பது அந்த இளைஞனுக்கு ஆபத்தானது. இன்று பல குடும்பங்களிலே பிள்ளைகள் அதிகமாக நேசித்த தாயோ தகப்பனோ மரித்து போகும் பொழுது தீமையான நண்பர்கள் வாலிபர்களை சூழ்ந்து கொண்டு மிக எளிதாக அவர்களை தீமையான வழிகளிலே நடத்தி விடுகிறார்கள். அருமையான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீங்கள் மிகவும் நேசித்த ஒருவர் உங்களை விட்டு எடுக்கப்பட்டார் என்பதனாலே தவறான உறவுகளிலே விழுந்து போகாதிருங்கள். எனக்கும் என் பெற்றோருக்கும் ஒத்து போகவில்லை, என் நண்பர்களே எனக்கு சிறந்தவர்கள் என்று எண்ணி தீமையானவர்களோடு நட்பு கொள்ளாதிருங்கள். அடுத்ததாக வாழ்க்கையினுள் நுழையும் ஒரு இளைஞனுக்கு கொடுக்கப்படும் ஒரு எச்சரிப்பு தான் அந்நிய பெண். தொடர்ந்து கவனியுங்கள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை வாசிக்கிறேன். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். இந்த அந்நிய பெண் என்றால் யார்? இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் மிக தெளிவாய் இஸ்ரவேலின் பெண்களுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், அவர்களிலே ஒருவரும் விபச்சார பெண்களாய் இருக்கக்கூடாது. யாராவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால் அவர்களை இஸ்ரவேலின் என்று புறம்பாக்கி அவர்களை அந்நிய பெண்ணாகத்தான் கணக்கிட்டார்கள். பாவிகளோடும் பின்னான காலங்களிலே ஆயக்காரர்களோடும் அவர்களை சேர்த்து விட்டார்கள். அந்நியர் என்று சொல்லும் பொழுது யூதர் அல்லாத மனிதன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வரும்பொழுது அவன் அந்நியன் என்று அழைக்கப்பட்டான். எனவே யூதர் அல்லாத மற்ற பெண்களும் அந்நியர் என்ற வட்டம் இஸ்ரவேல் மத்தியிலே இருக்கிறது என்று எண்ணி வந்தார்கள். எனவே அந்நியர் என்று சொல்லும் பொழுது யூதர் அல்லாத ஒரு பெண் யூத மக்கள் வாழும் ஒரு பகுதிக்குள்ளே வந்து விபச்சார தொழிலிலே ஈடுபடுவது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு இளைஞன் எச்சரிக்கப்படுகிறான். அவன் விழுந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு மிக அருகிலேயே இருக்கிறது என்பதை குறித்து எச்சரிக்கப்படுகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. அவர்கள் தங்கள் சுகத்தை இழந்து போனார்கள். இன்னும் எத்தனையோ பேர் சுய கட்டுப்பாடு இல்லாமல் விபச்சார பெண்களுக்கு தங்களை அர்ப்பணித்து பாலியல் நோயினாலும் எய்ட்ஸ் வியாதினாலும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான வாலிப சகோதரனே, உன் இளமையை குறித்து ஜாக்கிரதையாயிரு. வர வர இந்திய தேசத்திலேயும் மேலை நாடுகளைப் போல திருமணத்திற்கு முன்னரே பாலுறவு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நிலைமையிலே இருக்கிறது. எனவே வாழ்க்கையினுள் நுழையும் இளைஞர்கள்
எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை வைத்திய பணி செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சந்திக்கும் இளைஞர்களுக்கு இந்த ஆபத்தை குறித்து எச்சரிக்க வேண்டும். தொடர்ந்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஒரு இளைஞனின் நடைகள் இப்பொழுது பொறுப்புள்ள நடைகளாய் இருக்க வேண்டும். வீட்டை விட்டு அவன் வெளியே வந்துவிட்டான். உலகத்திற்குள்ளே, வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து விட்டான். உண்மையான பல காரியங்களோடு நேரடியான தொடர்புள்ளவனாகிறான். எனவே அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையின்படி அவனுடைய நடக்கை இருக்க வேண்டும். இது எவ்வளவு முக்கியமான ஒன்று. பிரியமானவர்களே, ஒரு விசுவாசியான சகோதரன் ஒரு நகைக்கடை வைத்திருக்கிறார். அவர் நீதிமொழிகளின் புத்தகத்தை மட்டும் தனியாக அச்சடித்து வைத்து தனக்கு அறிமுகமான மற்றும் தனது கடைக்கு வருகிற அத்தனை பேருக்கும் அதை விநியோகம் செய்து அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஞானம் ஒரு பெண்ணிற்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் ஞானமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெள்ள தெளிவாய் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக மிக தேவையானவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. என் மகனே என்று இது ஆரம்பித்தாலும் நம் அத்தனை பேருக்கும் தேவையான ஆலோசனை இங்கே கொடுக்கப்படுகிறது. உன் இருதயம் கட்டளைகளை காக்க கடவது. இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வாக்கியம். இது வெறும் கடமைக்கு தன்னை அர்ப்பணிப்பதை விட மேலானது. பல வேளைகளிலே நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலே நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, அப்படி செய்வது நமது கடமை அல்ல. கர்த்தருடைய சித்தத்திற்கு பூரணமாக அன்போடு நம்மை அர்ப்பணிப்பதுவே சிறந்தது. சங்கீதக்காரன் சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்கிறார். இஸ்ரா என்ற இளைய ஊழியரை குறித்து சொல்லும் பொழுதும் இஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள், வாசிக்கிறேன். இஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். நம் ஒவ்வொருவருடைய இருதயமும் இவ்வாறு ஆயத்தமாக வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? மேல் வீட்டறையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே எப்படி பேசினார்? மிக நெருக்கமான முறையிலே, தனிப்பட்ட விதத்திலே, அதுவரை வெளிப்படுத்தாத அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பது போல, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று கூறியிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் ஆம் என்று சொல்வீர்கள் என்றால் அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். இதை ஒரு கடமையாக நாம் எண்ண வேண்டாம். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே இதை பூரணமாய் ஒரு நேரத்திலே புரிந்து கொண்டார். அவர் இயேசுவை மறுதலித்தார், உண்மைதான். இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்னர் கலிலேயா கடற்கரையிலே சீடர்களுக்கு காலை உணவை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். சீமோன் பேதுரு அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வந்த பொழுது, என்னை நீ ஏன் மறுதலித்தாய் என்று கேட்டாரா? இல்லை. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றுதான் கேட்டார். நீங்களும் அவரை நேசிப்பீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையை பிரகாசமானதாகவும் செழிப்பானதாகவும் அற்புதமானதாகவும் மாற்றும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இங்கே கிருபை என்று சொல்லப்பட்டிருப்பது அன்பு நிறைந்த தயவு என்று பொருள்படுகிறதா இருக்கிறது. மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் கிருபையும் சத்தியமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் ஈவு. கிருபைக்கும் தயவிற்கும் உரிய வித்தியாசத்தை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாய் கூறுகிறேன். ஒரு பிள்ளை தன் தாயினிடத்திலே, அம்மா எனக்கு பசிக்கிறது என்று கேட்கும் பொழுது அம்மா தோசை செய்து கொடுப்பார்கள் என்றால் அது தயவினாலே செய்வது. தோசையோடு கூட
சீனியும் நெய்யும் சேர்த்து அவள் கேட்காமலேயே கொடுப்பது கிருபை என்று சொல்லலாம். இதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவேதான் அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லுகிறார். அடிக்கடி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, அவர் நம்மிடத்திலே உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். இது எத்தனை அற்புதமான ஒன்று இல்லையா? அடுத்த 2 வசனங்களையும் கவனியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஒரு ஆராதனை வேளையிலே உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை கூறுங்கள் என்று கேட்டபொழுது பலர் இந்த வசனங்களை கூறினார்கள். நீங்களும் கூட பலமுறை இந்த வசனங்களை கேட்டிருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? வாஞ்சையோடும் ஆசையோடும் கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கும் இளைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இளம் பெண்ணிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிற்கு எழுதும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று கூறியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை முறையாக கற்றுக்கொண்டு கர்த்தருடைய தயவையும் கிருபையையும் சத்தியத்தையும் அறிந்து கொண்டவர்களாக இவற்றை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாயிருந்து அவருடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுகிறோம். அப்பொழுது நடப்பது என்ன? அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இதை நாம் சற்று நின்று நிதானமாக சிந்திப்போம். இது மிகவும் ஒரு உன்னதமான ஆலோசனை. சமாதானமுள்ள ஒரு வழியிலே வழிநடத்தக்கூடிய அற்புதமான நிச்சயத்தை இது நமக்கு கொடுக்கிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு இது எவ்வளவு சரியான ஒரு எதிர்மறையான காரியமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். நீதிமொழிகள் 28-26 தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த ஒரு இளைஞனை பார்த்து அவன் மேல் அக்கறைப்பட்ட ஒருவர், தம்பி, தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று கூறினார். அதற்கு அந்த இளைஞன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேவன் என்னை நேசிக்க தேவையில்லை, நான் என்னையே நேசிக்கிறேன், நான் கடவுளை நம்ப தேவையில்லை, நான் என்னையே நம்புகிறேன் என்று கூறினானாம். அப்படிப்பட்ட வாலிபனுக்கு நேராக செல்லுகிற வசனம் என்ன தெரியுமா? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, எனக்கு யாருடைய அன்பும் தேவையில்லை, யாரையும் நான் நம்ப தேவையில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் வேதம் உங்களைத்தான் மூடர் என்று அழைக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்வது மிக அற்புதமான ஒரு அனுபவம். இன்றைய தேவை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளும் பூரணமாய் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ்வதே. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு என்பது என்னுடைய வாழ்க்கையிலேயும் அடிக்கடி ஆண்டவர் என்னை நினைவுபடுத்தும் ஒரு சத்தியமாயிருக்கிறது. வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளிலே இது நமக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் உங்கள் முழு இருதயத்தோடும் இன்று நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். உங்கள் வழிகளிலே அவரை நினைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் நிச்சயம் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஊழியர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கேன்சர் வியாதி வந்த பொழுதுதான் நான் இப்படி பூரணமாய் கர்த்தரை நம்ப கற்றுக்கொண்டேன் என்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிதாக கொடுக்கப்படுகிற வெகுமதியாய் தெரிந்தது. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் வானத்தை ஏறிட்டு பார்த்து, ஆண்டவரே, புதிய ஒரு நாளிற்குள்ளே என்னை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி என்று கூறுவேன் என்று எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே கூறும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று கூறியிருக்கிறார். இது மிக அற்புதமான ஒரு காரியம். நீங்கள் முழுமையாக உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து
ஒரு குறிப்பிட்ட பாதையிலே நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் அந்தந்த நேரத்திலே அவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இது மிக ஆச்சரியமான ஒன்றாயிருக்கும். அப்பொழுது உங்கள் முழு சரீரமும் வெளிச்சமாயிருக்கும். உங்கள் முழு வாழ்க்கையுமே வெளிச்சமாயிருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். சுருக்கமாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் கர்த்தரை நம்புகிறதுனாலே உங்கள் சரீர பலனிலே, உங்கள் சரீர சுகத்திலே ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். நம்மில்லாமே சார்ந்து கொள்வதை விட கர்த்தர் மேல் சார்ந்து கொள்வது சிறந்தது. அடுத்ததாக, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவிற்கு ஆலோசனை சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று கூறியிருக்கிறார். கர்த்தரை நம்பி அவரை சார்ந்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை, அந்த உறவு பாவத்தை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு செல்கிறது. உங்கள் ஆத்மாவை மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தையும் கெடுக்கக்கூடிய, கரைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கும் நம்பிக்கை உங்களை விலக்கி காக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு தரும் போதனைகளை நாம் மறந்து போகாமல் அவருடைய கட்டளைகளை நம்முடைய இருதயத்திலே காத்து கொள்ள ஒரு தீர்மானம் செய்வோமா? அவருடைய வசனங்களை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நாம் எழுதி கொள்ளும் பொழுது தேவனுடைய பார்வையிலேயும் மனுஷருடைய பார்வையிலேயும் தயவையும் நற்புத்தியையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கை வைத்து நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை சரி செய்கிறார். நாம் ஞானி என்று எண்ணாமல் அவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் பொழுது, தெளிவான தீர்மானம் எடுத்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அது நம்முடைய சரீரத்திற்கும் சுகத்தை கொடுக்கிறது, நம்முடைய ஆத்மாவிற்கும் சுகத்தை கொடுக்கிறது. இதுவரை கர்த்தரை நம்புவதை குறித்து நீங்கள் ஆழமாய் சிந்திக்கவில்லை என்றால், இன்று நேரம் எடுத்து எந்தெந்த காரியங்களிலே இன்னமும் நீங்கள் கர்த்தரை முழுமையாக முழு இருதயத்தோடு நம்பவில்லையோ அந்த எல்லா காரியங்களிலேயும் இனி நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புவேன் என்று ஒரு தீர்மானம் செய்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவப்படுத்தும் பொழுது எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் படித்தோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலேயும் எங்களை நாங்களே நம்பாமல் உம்மை பூரணமாய் நம்ப கற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல், சமாதானம் என்பதை அறிந்து கொண்டோம். இந்த நாட்களிலேயும் யாராவது தங்களை தாங்களே நம்பிக்கொண்டிருப்பார்கள் என்றால், அல்லது தங்கள் செல்வத்தை நம்பிக்கொண்டிருப்பார்கள் என்றால், அல்லது தங்கள் நண்பர்களை நம்பிக்கொண்டிருப்பார்கள் என்றால், உறவினர்களை நம்பிக்கொண்டிருப்பார்கள் என்றால், அவருடைய நம்பிக்கையை உம்மேல் பூரணமாய் வைக்க நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்தாலும் அவர்கள் உம்மை நம்புகிறபடினாலே நீர் அவர்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்தப் போகிறீர். அவருடைய பாதைகளை நீர் அவர்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் தங்கியிருந்து அவர்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.